சூர்யா வந்து மகா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு, என்னடா இது இப்படி ஒரு கேபினை போட்டு வச்சிருக்க, மகா எவ்வளோ கஷ்டப்படுறா பாரு அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு வேறு கேபின் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு காற்று வர மாதிரி வசதி பண்ணி கொடுக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு மகா ரொம்ப சந்தோஷமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து மகா பாவம், அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம், அவள் ஏதோ வந்து மும்முரமாக வேலை செஞ்சிட்ருக்கா, கம்பெனிக்காக வேலை செய்யணும்னு நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்கா. ஆனால் நான் அவளை ஏமாத்துற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு இவ்வளோ மனசு வேதனைப்படுவா, அதனால் எல்லா உண்மையும் நான் மகா கிட்ட சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து சொல்கிறதுக்காக வராரு. இங்கே மகா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ சூர்யா பார்க்குறாங்க, இங்கே வந்துட்டீங்க எனக்கு தொல்லை கொடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. மகா அது வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மகா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நான் ரெடியாக இல்லை, நான் வேலை செய்ய விடுங்க, ஒரு இடத்துல எனக்கு வேலை கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து என் வேலையை கெடுக்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. ஐயோ நான் ஏதோ சொல்ல வந்தேனே, மகா கேட்க மாட்டேங்கிறாளே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் சூர்யா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அனாமிகா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து எப்படியாவது வந்து விஜய் மனசில் நம்ம வேறு மாதிரி இடம் பிடிக்கணும், சீக்கிரமாகவே விஜய் மனசை மாற்றி வந்து இந்த குழந்தைய வீட்டை விட்டு போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு வராங்க. அங்கே வந்து கரெக்டாக பிரபா அங்கே வந்து வராங்க. பிரபா பார்த்துட்டு வந்து விஜய் வந்து ஒரு நிமிஷம் இரு அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரோ நீ எப்படி ப்ரோ இங்கே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஒன்றும் இல்லை இங்கே ஒரு வேலை விஷயமா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இரு ப்ரோ அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு. என்ன ப்ரோ கிளம்புற, என்கிட்ட பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இதை பார்த்து அனாமிகா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஒன்றும் கூட இந்த பிரபா வந்து பேசிட்டு தான் இருக்காங்களா ரெண்டு பேரும், இதை விடவே மாட்டேன், இந்த பிரபா என்ன பண்ண பாரு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடி பிரபா அவமானப்படுத்துகிறாங்க. என்ன உனக்கு இதே வேலை தானா, அவர்கிட்ட பேச வேணாம் சொன்ன கேட்க மாட்டியா, உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் கேட்க மாட்டியா அப்படின்னு பிரபா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பாரு அனாமிகா, தேவையில்லாமல் பேசினேன்னா அப்புறம் அவளை தான் சொன்னேன், உன் புருஷன் பேச வந்தா நீ அவர்கிட்ட கேளு, தேவையில்லாமல் என்ன அசிங்கப்படுத்துகிற வேலை வச்சுக்காதுன்றாங்க. இங்கே பார் நான் அப்படி தாண்டி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜய் கொஞ்சம் மனசு கஷ்டமாக வா அனாமிகா போகலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. பிரபா மனசு கஷ்டப்பட்டு அங்கே வந்து போகிறாங்க. எங்கள் அனாமிகா வந்து பிளான் பண்ணுறாங்க, எப்படியாவது இந்த பிரபா வந்து என்னை அவமானப்படுத்திட்டால, அவளை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, பிரபாவும் வந்து நம்ம விஜய் வந்து மீட் பண்ணுறத ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை என்ன பண்ணுறாங்க, எடுத்து வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுறாங்க. இதை வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தீங்களா இவ்வளோ லட்சணத்தை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே விஜய் கண்டுபிடிச்சிடறாரு. அனாமிகா தான் இவ்வளோத்தையும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அனாமிகாச்சு உனக்கு அசிங்கமாக இல்லை இப்படிலாம் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் சொல்லிட்டு எல்லாம் முன்னாடி கேட்குறாரு. அதை கேட்டு வந்து அனாமிகா நான் ஒன்றும் பண்ணலையேன்றாங்க. நீ தான் பண்ணியிருக்க, உனக்கு அசிங்கமாகவே இல்லையா, இங்கே ரெண்டு பேர் அசிங்கப்படுத்தி நீ என்ன பண்ண போகிற, இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. உங்களுக்கு அந்த பிரபா ரொம்ப முக்கியமாயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஐஸ்வர்யா அங்கே வராங்க. ஐஸ்வர்யா வந்து பார்த்தல எவ்வளோ கேவலமாக பேசுகிறான்னு சொல்லிட்டு பிரபாவை இப்படி பண்ணவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி உன் வாழ்க்கையை நீ கெடுத்து குட்டிச்சோராக வச்சுருக்க, தெரியுதா மகா உனக்குன்னு சொல்லிட்டு மகாவை கேட்குறாங்க. மகாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அனாமிகா உனக்கு அவ்வளோதான் மரியாதை, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற, பிரபாவை எதுக்காக இவ்வளோ தொல்லை பண்ணுற, அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கோம், சீக்கிரமாகவே அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அவளை ஏன் இப்படி அசிங்கப்படுத்துகிற அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் என் புருஷன்கிட்ட அவளுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்குது, என் புருஷன்கிட்ட பேச வேணாம்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து இங்கே பார் நாங்கள் அவள் ஒன்றும் தேடி வந்து பேசலை, விஜய் பேசினா அவளுக்கு என்ன, அவள் என்ன பண்ணுவா, நீ விஜய் முதல்ல பேச வேணாம்னு சொல்லு, தேவையில்லாமல் ஏன் தங்கச்சிக்கிட்ட வராதுன்றாங்க. அதை கேட்டு வந்து நான் அப்படி தான் வருவேன், உன் தங்கச்சி சரியில்லை அப்படின்னு நம்மளாம் பேசுகிறாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க மகா. இதை பார்த்து வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அனாமிகாவை பார்த்து ஐஸ்வர்யா, பார்த்தல இவ எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா செம்மையாக மகாவை திட்டுறாங்க. மகா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்க மகா வந்து ஒர்க் பண்ணவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த டைமில் சூர்யா வந்து அவங்களுக்கு ஆறுதலாக வந்து சொல்கிறாரு, விடு மகா பார்த்துக்கலாம் அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது, புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கேன், நாங்கள் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னோடனே சூர்யா வேறு வழி இல்லாமல் எல்லா உண்மையும் சொல்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க மகா. எல்லாம் உனக்காக தான் மகா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. அப்போ சூர்யாவோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி சூர்யா வந்து உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சா இப்படிலாம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு மகா மனசு மாறுறாங்க. சூர்யா என் மேலே எவ்வளோ காதல் இருந்தால் இந்த அளவு வந்து இறங்கி பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சூர்யாவை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூர்யாவை நினச்சி இதோட முடியுது.